ஹாய்ங்க வணக்கம். இன்னைக்கு பாருங்க நம்ம மாடி தோட்டத்துல இது கற்பூரவள்ளி செடி. இது கற்பூரவள்ளி வந்து எதற்கு கற்பூரவள்ளி, ஓமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஓம இலை, கற்பூரவள்ளி இலை. இது வந்து சளி தொல்லைக்கு ரொம்ப நல்லது. இந்த இலையில வந்து பாருங்க B12 சத்து இருக்கு பாத்துங்க. நம்ம கால் வலி, மூட்டு வலி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது வந்து இந்த கற்பூரவள்ளி இலை. இந்த இலையை டெய்லி ஒன்று வந்து சாப்பிட்டு வந்தாக்கும் நமக்கு வந்து B12 நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்படி நல்லா சளி தொல்லையும் வந்து இந்த இலையில சாப்பிட்டோன்னா உடனே வந்து குறைஞ்சிரும். இந்த இலை வந்து மென்று சாப்பிடலாம், இல்லாட்டி தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொதிக்க வச்சும் கொடுக்கலாம், இல்லாட்டி சாறு கையிலே பிழிஞ்சாலே வந்து சாறு வரும் இந்த இலையில. அப்படியே நம்ம கொடுக்கலாம். எப்படி நமக்கு சாப்பிட முடியுதோ அது மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த செடியில் நம்ம எப்படி பதியம் போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள். ஏற்கனவே வந்து நான் பதியம் போட்ட இந்த இதில் வந்து பாருங்கள் பதியம் ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த குச்சி பதியம் நட்டது. இந்த குச்சியில் இருந்த கிளை வந்து மண்ணில் பதிஞ்சு வேர் வந்திருக்கு. இந்த செடியிலேருந்து தான் எடுத்தேன் பாருங்கள். ரொம்ப நாள் செடினால் பாருங்கள் பூக்கள் இப்போ தான் நானே கவனிக்கிறேன். பூக்கள் பூத்துருக்கு. பூக்கள்லேருந்து ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, வந்து ஓமவல்லி இலையில விதை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து இப்போ தான் எனக்கு பூ வந்திருக்கு. பூ வந்தாலே நமக்கு விதைகள் வரும். விதைகள் நான் பார்த்தேன்னா நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் கட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து நடுறதுன்னு பார்ப்போம். இந்த செடியிலேருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து பாருங்கள், இந்த தொட்டியில் ஏற்கனவே பதியம் போட்ட தொட்டிலே வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டு இப்படி நம்ம நட்டு வச்சிட்டாலே போதும். நமக்கு வந்து இதே மாதிரி ஒரு 15 டேஸில் இல்லாட்டி 30 டேஸில் நமக்கு வந்து வேர் வந்துடும். வேர் வந்துச்சுன்னா நம்ம எடுத்து ஒரு தொட்டிலையோ கவர்லேயோ நட்டு வச்சுக்கலாம் பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மருத்துவ குணம் இருக்க இந்த செடிகள்லாம் வந்து ஒரு கட்டிங்ஸ் கிடைச்சாலே கொண்டு வந்து வீட்டில் நட்டு வைங்கங்க. ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு இலை சாப்பிட்டாலே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. டெய்லி சாப்பிட முடியாட்டி வாரத்தில் 2 நாள் கூட வந்து சாப்பிட்டு பாருங்கள். வித்தியாசம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கங்க. பாய்ங்க.